வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நூலகன். இந்த வீடியோவில் நான் தண்ணிக்குள்ளே இருந்த என்னுடைய அந்த 30 நிமிட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த அனுபவத்தை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாதியிலே சொல்லாம போறானே என்ன. சின்ன வயசுலேருந்தே அந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்கள், நீர் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் அதெல்லாமே எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்த தேடி நான் ட்ராவல் பண்ணுறது என்னுடைய இயல்பு. அப்படி தான் இந்த ஸ்கூபா டைவிங் கேள்விப்பட்டு கிளம்பி வந்தேன். வாய் வழியாக எப்படி மூச்சு விடணும் அப்படிங்கிறதும், உள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதும், உள்ள அடர்த்தி அதிகமாக ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதற்கான உடையும் கொடுத்து என்னை தயாராக சொன்னாங்க. நான் தயாராகி அந்த அனுபவத்துக்கு ரெடியான கூட என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய பையனும் வந்திருந்தாங்க. குறிப்பாக இந்த வீடியோ என்னோடய பையனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான். அது என்னன்னு வீடியோவோட மிடில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேரியாக ஒரு 20 நிமிஷம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக தண்ணிக்குள்ளே இறங்கி அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. இதுக்கு ஃபிட்னஸ்லாம் இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டு அவங்க எழுத்துப்பட வாங்கிடுவாங்க. ஒரு எம்டி ஃப்ளோரில் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணிக்குள்ளே மூச்சு விட பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ளே இறங்கின அடுத்த செகண்டே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஆமாம் இல்லை இது உப்பு தண்ணி, இது சில்லுன்னு இருக்கும்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா பயங்கள் அதிகமாகிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கிற மீன்கள், அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி ட்ரீட் பண்ண போகுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமாக பயம் லிட்டரலி எனக்கு அதிகமாகிடுச்சு. நானும் பயத்தை வெளிக்காட்டாமலும் சரி, இல்லை இந்த அனுபவத்தை எப்படியாவது நல்ல அனுபவமாக மாற்றி கொண்டு வந்துடணும் அப்படின்னு நானும் தயாராக தான் இருந்து உள்ளே போனேன். செம்ம பயமாக இருக்குது, சரியான பயமாக இருக்குது. படுங்க, ஃப்ரண்ட்டில் படுங்க. பிடிக்குது கடலை நிறை வந்த பிறகே புரியுது உலகை நேற்றின் இன்பங்கள் யாவும் இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாய வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே வீழ்கிறேன். இன்றே இங்கே ஆழ்கிறேன். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதுமில்லாமலே இயல்பா சுடப்போல் தெளிவா நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன்.
இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழகா எதிர்காலம் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா நானாயிருப்பேன் நாளில் பூராய் வசிப்பேன் போனே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன் வாகாய் வாகாய் வாழ்கிறேன் ஓ பாகாய் பாகாய் ஆகிறேன். உள்ளே போன முதல் அந்த 5 நிமிஷம் வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜாலியாகிட்டேன். கூட ஒரு ஆள் இருக்காங்க, பயப்பட வேணாம், நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம எப்படி கரெக்டாக பண்ணிவிடுவோன்ற நம்பிக்கை இருந்தது. அப்புறம் என்னுடைய ஃபேமிலியை பார்த்தேன், இன்னும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. என்ன விஷயம்னா, என்னுடைய பையனுக்கு முதல் பிறந்தநாள், அதுக்கு வாழ்த்து சொல்ல தான் தண்ணிக்குள்ளே போய் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த பண்ணேன். அண்ட் என்னுடைய ஃபேமிலி இதுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்றதை தாண்டி அங்கே இருந்த மக்களும் வந்து என்னையும் என் கூட வந்தவரையும் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்க கூடயும் கம்யூனிகேட் பண்ணி அவங்களும் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இவ்வளோ நேரம் காலை மடக்கிட்டு இல்லை காலை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு வந்த எனக்கு தரையில் வந்து காலை வச்ச உடனேயுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுதான் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் உள்ளே போன உடனேயுமே அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து உடல் மாற்றங்கள் அதிகமாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நம்ம பாடி கண்டிஷன்லாம் வீக்காக தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அங்கே இருக்கிற உயிரினங்களையும் அந்த மீன்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. இன்னொன்று, நிறைய கேள்விகள் எனக்கு எழுப்புச்சு. என்ன பண்ணுவோங்க, எப்படி சாப்பிடுங்க, சாப்பாடு எங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து நம்மலாம் இறந்து போய் நம்ம கடைகளில் வாங்குகிற மீன்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து உயிரோட கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. புது அனுபவமாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. நான் சொன்னேன்ல அந்த 3 பிரச்சனை, அந்த 3 பிரச்சனையுமே வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து மூச்சு விடுறது வந்து வாய் வழியாக தான் மூச்சு விடணும்னு சொல்லிட்டாங்க. வாய் வழியாக நம்மளால் எவ்வளோ நேரம் மூச்சு விட முடியும்? அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த வாட்டரோட அடர்த்தி அதிகமாக என்னோடய காதை அடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காதை அடைக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டு வந்து மூக்கை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு காது வழியாக நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க. அது பண்ணி சரி பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் நினச்சேன் நம்மளை தனியாக விடுவாங்க, நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு வரணும் போல் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் கூட ஒரு ஆள் வருவாங்க. அண்ட் கூட வர ஆளும் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து அந்த காலை வந்து அடிச்சிடாதீங்க, அதாவது பெடல் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஏன்னா பண்ணினீங்கன்னா வேகமாக போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க, கீழே நான் இறக்கி விடும்போது காலை கீழே வச்சா போதும், நீங்கள் அப்படி சும்மா லைட்டாக அப்படி அடித்தாலுமே வேகமாக போயிடுவீங்க, அப்போ நம்ம 2 பேர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே கூட்டி போனால் பார்ட் செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, அவங்க சைக்கிளை கேட்பாங்க. நானும் சைக்கிளை ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஒவ்வொரு இடமும், ஏன்னா காசு கொடுத்துருக்கோம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நானும் உள்ளே இறங்கினேன். ஆனால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த 30 மினிட்ஸ் நெருங்கும்போது எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணிக்குள்ளே இருந்தது. அப்புறமா வந்து நான் போட்டிருக்கேன் அந்த மாஸ்க்கு, அது வந்து எப்படின்னா போய் வந்து நோஸை வந்து லாக் பண்ணிவிடும், டக்குன்னு உள்ளே போய் லாக் பண்ணிவிடும். ரொம்ப டைட்டாக லாக் பண்ணுறதுனால அந்த 2 ஹோலுக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன சதை இருக்குல்ல, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு முக்கியமான இடத்துக்கு கடைசியாக அதான் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிட்டேன்.
அண்ட் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த உப்புத்தன்மை நமக்கு வந்து தெரியலை. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு மாதிரி உப்பு கரிச்சு அந்த வாந்தி வர அந்த உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிது. மொத்தத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னா நான் இந்த ஸ்கூபா டைவிங்கை சொல்லுவேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண விஷயம் இல்லைல்ல தண்ணிக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் இருக்கிறதுங்கிறது. ஸோ அந்த அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய அனுபவங்களையும் நிறைய புத்தகங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நூலகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக பயம். வலிக்குது, செம்மையாக வலிக்குது.